ஆண்டவர் நீங்க என்ன பார்த்தா போதும் ஆண்டவரே. இந்த மேவி பேசுறதுடைய லைஃபை நீங்க பாத்தீங்கன்னா 5 வயசு இருக்கும்போது நல்லா தான் பிறந்து நல்லா தான் வளர்ந்துட்டு இருந்த 5 வயசு இருக்கும்போது யுத்தம் நடக்கிறது. அவனை கேர் பண்ற ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனை தூக்கிட்டு ஓடும்போது கையிலேருந்து கீழே விழுந்து 2 காலுமே அவுட்டு. கால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பிறந்ததுலேருந்தே கால் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஆனா ஒரு குறை இல்லாம ஒரு அவசரப்பட்டு செய்த ஒரு செயல்னால 2 காலுமே அவுட். அவன் வளர ஆரம்பிக்கிறான். இப்ப அடுத்து இடி விழுறது போல இன்னொரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், ராஜா ஒரு பிரமாணத்தை போடுறார். என்ன பிரமாணம்னா, முடவனும் சப்பானியும் எருசலேமுக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே எதிரா இருக்கிறது, எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. ஆனாலும் மேவிபோசேத் சூசைட் பண்ணல. அவன் வாழ்வதற்கு எந்த ஒரு ஹோப்புமே இல்லாதவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு நாளில் தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி கேட்கும்போது சீபா வரான். வந்து மேவிபோசேத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறான் தெரியுமா? அவன் பெயரை கூட சொல்லவில்லை, ராஜகுமாரன் என்று மென்ஷன் பண்ணவில்லை. யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? அவன் 2 காலும் முடவனாயிருக்கிறான். ஆமென். நம்முடைய குறை வெளியே தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னா உலகம் நம்மை குறைய வைத்துதான் அடையாளம் படுத்தும் நம்மை. அப்பொழுது ராஜா சொல்லுகிறார், அவன் இங்க கொண்டு வாங்க அப்படின்னு. மேவிபோசேத்தை இப்பொழுது சுமந்து கொண்டு வரப்படுகிறான். ராஜ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தாராம். உலகம் ஃபுல்லா, ஊர் ஃபுல்லா அப்சலோமை மெச்சி கொண்டிருக்கிறார்கள். ராஜா அவனை பார்க்கவில்லை. ஆனா இந்த மேவிபோசேத் எந்த அளவுக்கு ஒதுக்க முடியுமோ ஒதுக்குறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, ராஜா அவனை பார்த்தார். மேவிபோசேத் கேட்கிறான், செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்ப்பதற்கு நான் ஏமாத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமை அப்சலோமை போல எல்லாத்திலையும் பெஸ்டா இருந்தும் ராஜா நம்மை பார்க்கவில்லை என்றால் எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஆமென். அப்சலோம் லைஃப், மேவிபோசேத் லைஃப், 2 பேருடைய லைஃப்ல சக்சஸ் யார் மேல எழுதுவாங்க தெரியுமா? மேவிபோசேத் மேல எழுதுவாங்க. ஏன் தெரியுமா? மேவிபோசேத்தினுடைய ஃபியூச்சர், அவன் இழந்தது எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது.